கொளுத்துற வெயிலுல கொப்பளம் காலுல கொட்டுற மழையிலும் கொடை பிடிச்சி பார்த்ததில்லை. மணிமாறன் அவர்கள் பறையை தொட்டது எப்போ? பறை எனக்கு பாலிய காலத்து நண்பர். சிறு வயதிலிருந்தே இதோடு பயணிச்சிட்டு இருக்கிறேன். கொட்டுற மழையிலும் முதல்ல பறையை காய்ச்சிட்டு வர சொல்லுவாங்க. ஏன்னா நெருப்போடு தொடர்புடைய ஒரு இசைக்கருவினா அது நம்முடைய பறை தான். மற்ற எந்த இசைக்கருவியும் நெருப்ப துணையா கொண்டதா இல்லை. பறை மட்டும் தான் நெருப்ப துணையா கொண்டிருக்கும். முதல் முறையா பறையை எடுக்கும் போது சுத்தி இருக்கவங்க எல்லாம் உங்களை என்ன சொன்னாங்க சார்? அதெல்லாம் சத்தியமா நினைவுல இல்லை. ஆமா, ஏன்னா எனக்கு சாவு வீடு தான் பள்ளிக்கூடம். பறையை நான் அங்கிருந்து தான் எடுத்தேன். அதனால அன்னைக்கு நான் முதல் முறையா எப்ப எடுத்தேன், எந்த நிகழ்வுல எடுத்தேன்றதெல்லாம் உண்மையிலேயே ஞாபகம் இல்லை. தாயே எனக்காய் இடது தோல்ல ஏறுகிற பறை வலது தோல்ல இருக்கிற புத்தக பையை பிடுங்கிடக் கூடாது. கற்றலில் ஒன்று, கல்வியில் ஒரு அங்கம் தான் பறை கலை. காலுல கொட்டுற மழை. ஏன்னா நீங்க பாருங்களேன், பறைய சத்தம் கேட்டோன்னா நமக்கு ஆட தோணுதா? அதை இசைக்கிறவங்களை பார்க்கும்பொழுது கேட்கும் பொழுது நமக்கும் இசைக்க தோணுதா? அல்லது இது ரொம்பலாம் நீங்க பயிற்சி எடுக்க வேண்டியதில்லை, இதை உடனே கற்றுக்கொள்ள முடியுதா? இப்போ கீபோர்டுடைய கால அவகாசமோ அல்லது மற்ற இசைக்கருவிகளுடைய கால அவகாசமும் இதனுடைய கால அவகாசமும் குறைவு. தூக்கமின்றி உழைச்சி வந்த ஆதி காலத்துல வயது மூத்த நிலையில எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சாச்சுங்க. மரணம்னு ஒண்ணு இருக்கான். இந்த வாழ்க்கை போதும், மரணத்தை மனிதன் மனமுவந்து ஏற்ற தருணம் இருக்குல்ல, அது கொண்டாட்டத்துக்குரியதா இருந்துச்சு. பார்த்ததில்லை முடியாம அதாவது இன்னைக்கு இந்த சாதிய எண்ணம் கூட மாறிடுச்சு, சாவுங்கிற எண்ணம் கூட மாறிடுச்சு. ஆனா பெண்கள் உள்ள வர்றதுங்கிறது மிக மிக கொடூர நிலையில நிறைய பெண்கள் வன்முறையை சந்திச்சுதான் இதுக்கு வர வேண்டியதா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு ராணுவத்துக்கு கூட ஆளை எடுத்துடலாம். ஒன்ன சுமக்கணும், அடுத்த பிறவி இருந்தா உனக்கே பிறக்கணும். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா, இசை அப்படின்றது வெறும் ராகம் மட்டும் இல்ல, அது ரத்தத்துல ஓடக்கூடிய தாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாளத்துக்கே உயிர் கொடுக்கக்கூடிய பறை இசை ஜாமவான் மணிமாறன் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் இசையை பத்தியும் பறையை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வெயிட் பண்ணாம செக்மெண்ட்குள்ள போலாமா? வாங்க. வணக்கம்மா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களை சார்ன்னு கூப்பிடுறத விட நான் ஆசான் அப்படின்னு கூப்பிடலான்னு ஆசைப்படுறேன். கூப்பிடுங்க. ஓகே சார். அண்ணாவி, அதான் தமிழ் சொல். ஓகே. மணிமாறன் அவர்கள் பறையை தொட்டது எப்போ? பறை எனக்கு பாலிய காலத்து நண்பர். ஓகே. சிறு வயதிலிருந்தே இதோடு பயணிச்சிட்டு இருக்கிறேன். அடிப்படையில் நான் சென்னை தான். சென்னையில் கானா பாடல்கள் உங்களுக்கு தெரியும், இறந்த பிரேதத்து முன்னாடி பாடுவாங்க. அப்போ அங்கே அந்த பாடலுக்கான இசை கருவிகள்னு பார்த்தா வீட்டில் இருக்கிற தட்டுமுட்டு சாமான்கள் தான். கிளாஸ் இருக்கும், அன்னக்கூடம் இருக்கும், தவளை இருக்கும், தண்ணி குடம் இருக்கும், அப்படி தான் பயன்படுத்துவாங்க. நாங்கள் சிறு வயதில் இருந்தப்போ டோலாக், ஹார்மோனியம் அதெல்லாம் பிற்பாடு வந்த இசைக்கருவிகள் தான். அப்படி அவங்க வாசிக்கும் பொழுது நம்ம அதை வெறும் சாதாரணமாக நினச்சிட முடியாது. சாப்பிட்ற பொருட்களையே இசைக்கருவியாக கையாளுறதுங்கிறது ஏதோ ஏனோதானோன்னு இல்லை, மியூசிக்கலாக ரொம்ப அழகாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அது அன்னக்கூட வாசிக்கிறது, அந்த தண்ணி தவளை வாசிக்கிறதெல்லாம் அது ஒரு தனித்துவம், ஒரு தனி கலை வடிவம். அது அப்படி தான் வாசித்து முதல்ல பார்வையாளராக போகிறோம். அதுக்கப்புறம் நாங்களும் உட்காந்து ஒரு டீஸ்பூன், ஒரு கிளாஸு, மெல்ல அப்படியே பதவி வளர்ச்சி மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அப்புறம் பாடவும் செய்கிறோம். ஸோ இறப்பு வீடுகளில் குறிப்பாக இந்த பிரேதத்து முன்னாடி இரவு முழுக்க பாடுகிற வழக்கம் சென்னையில் உண்டு. அதை தான் கானா வடிவம்னு சொல்கிறோம். அப்படி நாங்கள் போய் பாடிட்டு கொண்டுட்டு அல்லது இசைச்சிட்டு வெளியில் வரும்பொழுது காலையில் பறை இசை கலைஞர்கள் வருவாங்க. அவங்க நண்பர்களாக இருப்பாங்க, உறவினர்களாக இருப்பாங்க. அப்போ நாங்கள் ஹாய் சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா வேலை முடிஞ்சிருச்சு உடனே சம்பளம் கொடுங்க அப்படி கேட்க முடியாதுல்ல. ஏன்னா இறப்பு சடங்குல ரொம்ப சென்சிட்டிவான இடம், ரொம்ப துயரம் சூழ்ந்த இடம். வயதானவங்க இறந்துருந்தா கூட பரவாயில்ல, இளவல்கள் சின்ன குழந்தைங்க இறந்துருந்தா அப்போ அதனால் நாங்கள் கிளம்பி போயிட்டு ஒரு மதியத்துக்கு மேலே வருவோம். அப்படி வரும்பொழுது கலைஞர்கள் ஏற்கனவே பறை இசைத்தவங்க அவங்க கொஞ்சம் சோர்ந்து இருப்பாங்க, அல்லது அவங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கும், மச்சான் போடுறான்னு கொடுப்பாங்க. அல்லது முதல்ல பறையை காய்ச்சிட்டு வர சொல்லுவாங்க. ஏன்னா நெருப்போடு தொடர்புடைய ஒரு இசைக்கருவின்னா அது நம்முடைய பறை தான். நீங்கள் மற்ற எந்த இசைக்கருவியும் நெருப்ப துணையாக கொண்டதா இல்லை, பறை மட்டும் தான் நெருப்ப துணையாக கொண்டு இருக்கும்.
அப்போ நெருப்பில் நம்ம வந்து வாட்டிட்டு அதை டோன் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொண்டு போய் கொடுக்குறோம்ல, அதுதான் முதல் பணி. அதன் பிறகு தான் மெல்ல மெல்ல நம்மோட அது பயணிக்குது. கேட்குறோம், இசையை கேட்குறோம், ஆடுறதை பார்க்குறோம், அப்படி தான் மெல்ல மெல்ல நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்படி தான் பறை வந்து எனக்குள்ளே வந்துச்சு, அல்லது நான் பறையை எனக்குள்ளே அணைச்சிக்கிட்டது. முதல் முறையாக பறையை எடுக்கும் போது சுற்றி இருக்கவங்கெல்லாம் உங்களை என்ன சொன்னாங்க சார்? அதெல்லாம் சத்தியமாக நினைவில் இல்லை. ஆமாம், ஏன்னா எனக்கு வந்து சாவு வீடு தான் பள்ளிக்கூடம். பறையை நான் அங்கேருந்து தான் எடுத்தேன். ஆனால் அன்னைக்கு நான் முதல் முறையாக எப்போ எடுத்தேன், எந்த நிகழ்வில் எடுத்தேன்றதெல்லாம் உண்மையிலேயே ஞாபகம் இல்லை. பொய்யா வேணா ஏதாவது கதை விடலாம், அந்த பிணம் கூட எனக்கு மன்னிக்காது அப்படி கதை விட்டான். சிறு வயதுலேருந்தே அது அப்படியே உள்ளே வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பல பேருக்கு ஆசானா குருவாக இருக்கீங்க. ஆனால் மணிமாறன் ஆசானுக்கு ஒரு குரு அப்படின்னா அது யார்? நீங்கள் யாரை பார்க்குறீங்க குருவா? எனக்கு வந்து இல்லை, நேரடியாகவே எனக்கு அண்ணாவியார் இருக்கிறாங்க. அதாவது ஆசான் குருங்கிற சொல்லுக்கு மாற்று தான் நான் அண்ணாவின்னு சொல்கிறேன். அண்ணாவியார் வந்து சிவகங்கையை சார்ந்த மறைந்த அழகர் சாமி வாத்தியார். அவர் வந்து ஒரு பன்முக கலை வித்தகர். அவர் வந்து தவில் வாசிப்பார், நாயனம் ஊதுவார், சிலம்பம் சுற்றுவார், எல்லா விதமான கலையும், தற்காப்பு கலையும் தெரியும், இந்த நிகழ்த்து கலை வடிவமும் தெரியும். அவர்கிட்ட நான் பறையினுடைய நுட்பங்களை தெரிஞ்சு கொள்வதற்காக போனப்ப அவர் வந்து என்னை பறை வேண்டாம், நீ தவில் பழகுன்னு சொன்னார். பறை தான் நீ நல்லா வாசிக்கிறிய, திரும்ப அதே இதுக்கு தவில் பழகு அப்படின்னு தான் அவர் என்னை நகர்த்தினார். ஆனாலும் ஐயா அப்படி கொஞ்சம் நகர்ந்தோடனே தவில ஓரம் எடுத்து வச்சுட்டு பறை எடுத்துக்கும், அங்கேருந்து சத்தம் கேட்டு வருவார், வந்து மாற்றுன்னு சொல்லுவார். ரொம்ப அழகான ஒரு ஆசான் அவர், அண்ணாவியார். அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்தது, இறக்கிறதுக்குள்ளே ஒரு கலைமாமணி விருது தான் வாங்கிடணும் அப்படிங்கிற ஏக்கம் இருந்துச்சு. அது கடைசி வரைக்கும் அவருக்கு நிறைவேறலை. ஆனால் இன்றைக்கி பறை இசை கலைஞர்கள் பத்மஸ்ரீ விருது வரைக்கும் வாங்குறாங்க. அந்த கிரெடிட் எல்லாம் அழகர்சாமி வாத்தியார் மாதிரியான கலைஞர்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவங்க வளர்த்த கலை, அவங்க தாங்கி பிடித்த கலை அழகர்சாமி வாத்தியார். இன்னொருவர் வந்து மதுரை அலங்காநல்லூரை சேர்ந்த, அவரும் தவறிட்டாங்க, ஆறுமுகம் அண்ணாவியார். அவங்க 2 பேர் தான் எனக்கு ஆன்மார்த்தமான, எனக்கு நேரடியான குரு, ஆசான், அண்ணாவியார் எல்லாம். நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க பறையை விடலைன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா பறை தான் உங்களை விடலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க இந்த விஷயத்துக்குள்ள வரும்போது, பறை எடுத்துட்டு வரும்போது கொஞ்ச காலங்களுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்க இது வந்துட்டு ஒரு தொழில் சார்ந்த ஒரு பறையா இருக்கு, இசையா இருக்கு, ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் இதை வாசிக்கிறாங்க, எல்லாரும் வாசிக்கல, அதை நான் பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க இசை மூலியமா நீங்க அதை பிரேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ அது முழுமை அடைஞ்சிருச்சா? ஆமா, நம்ம வந்து இந்த நொடி பொழுது வரைக்கும் என்ன சொல்றோம் அப்படின்னா, இடது தோல்ல ஏறுகிற பறை வலது தோல்ல இருக்கிற புத்தகப்பையை பிடுங்கிடக்கூடாது. கற்றலில் ஒன்று, கல்வியில் ஒரு அங்கம் தான் பறை கலை. எப்படி நம்ம மரமேற கற்றுக்கிறோம், நீச்சல் அடிக்க கற்றுக்கிறோம், பைக் ஓட்ட கற்றுக்கிறோம், அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியாக தான் கலையை கற்றுக்கிறோம். ஒருவேளை இதில் எனக்கு முழுசாக ஆர்வம் இருக்குது, இதில் நான் பாண்டித்தியமாக திகழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இதுலேயே வந்து பிஏ மியூசிக் படிக்கலாம், எம்ஏ மியூசிக் படிக்கலாம், அதுலேயுமே படிக்கலாம். ஃபோக்லோர்னே இப்போ டிகிரியெல்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம உட்காந்து இருக்கிற இடம் வந்து அடையார் இசைக்கல்லூரி. இங்கே அடையார் இசைக்கல்லூரியிலேயே தமிழ்நாடு அரசு சார்பாகவே பல்கலைக்கழகம் வழியாக சான்றிதழ் கொடுக்குற மாதிரி ஒரு பட்டய படிப்பு மாதிரியான ஒரு முயற்சியை இந்த ஆண்டிலிருந்து தொடங்கி இருக்கிறாங்க. ஆனால் பலருக்கும் பறை அப்படின்றது, அதை பற்றி படிக்கிறது ஒரு வேல்யூ இல்லையே அப்படின்ற கண்ணோட்டம் நிறைய பேருக்கு இருக்கு. பட் இது மூலமா என்ன வேல்யூ இருக்குன்னு நீங்க சொல்லுங்க சார். நிச்சயமா பறை மாதிரி ஒரு வந்து, ஏன்னா நீங்க பாருங்களேன், பறைய சத்தம் கேட்டோன்னா நமக்கு ஆட தோணுதா? அதை இசைக்கிறவங்களை பார்க்கும்பொழுது கேட்கும்பொழுது நமக்கும் இசைக்க தோணுதா? அல்லது இது ரொம்பலாம் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டியதில்லை, இதை உடனே கற்றுக்கொள்ள முடியுதா? இப்போ கீபோர்டுடைய கால அவகாசமோ அல்லது மற்ற இசைக்கருவிகளுடைய கால அவகாசமும் இதனுடைய கால அவகாசமும் குறைவு. ஏன் அப்படின்னா இது பார்ட் ஆஃப் லைஃப், நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குது. நம்ம தாத்தா இசைத்த கருவி, நம்ம பாட்டி கேட்ட இசை அல்லது அவங்க இசைத்த கருவி அந்த வழி வழியாக வர்றதுனால ஒரு மரபு தொடர், சாமானிய மக்களும் ஈஸியா அதை எடுத்து அக்செப்ட் பண்ணிக்க நம்ம வாழ்க்கையிலே இருக்கு. நீங்க சிறு வயதிலிருந்து பெரியவர் ஆகிற வரைக்கும், பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் கலையினோடு தான் நம்முடைய வாழ்க்கை வந்து பிணைந்து இருக்குது. அதனால கலையை உருவிட்டா நம்ம வாழ்க்கை வந்து பட்டுன்னு சொல்லணும்னா அம்மனமாக நிற்கும். ஏன்னா கலை வந்து அவ்வளோ விஷயத்தை வந்து நம்மளை வளர்த்து கொண்டு வருது, நமக்கு ஊக்கப்படுத்துது, நம்ம துயரத்திலிருந்து நாம் வெளிவருவதற்கு எமோஷ்னலாக அது பங்களிப்பு செய்யுது.
பல்வேறு அளவில் வந்து அதனால் பறையை மாதிரி ஒரு வேல்யூ வந்து நம்ம வேற ஒரு இசைக்கருவியில் பார்க்கவே முடியாது. ஏன்னா இது அங்கம், வாழ்க்கையில் ஒரு அங்கம். நம்ம செத்தா வாசிக்கிறோம், பிறந்த நாளுக்கு வாசிக்கிறோம், கோவில் திருவிழாவுக்கு வாசிக்கிறோம், வாழ்வினூடே அது கலந்து இருக்கிறதுனால நான் அப்படி சொல்கிறேன். பொதுவாக மக்களுக்கு இது இறந்த வீட்லேயோ இல்லை ஒரு கோவிலில் மட்டும்தான் வாசிக்கிற ஒரு கருவி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எதுக்கெல்லாம் வாசிக்கலாம் சார்? இல்லை, அதுதான் அது வந்து ஒரு தவறான புரிதல். தவறான புரிதல். இன்னொன்று, இறப்புங்கிறது ஒரு சென்சிட்டிவான விஷயங்கிறதுனால இப்போ கூட சில பேர் சொல்லுவாங்க, நம்ம வந்து இறப்பு சடங்கை அதையும் ஒரு விழாவாக பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதை கட்டாயம் விழாவாக பார்க்க முடியாது. இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகும், உங்கள் மனசுக்கேற்ற மணமகன் கிடைப்பான்னு வச்சிங்க. நான் திருமணத்துக்கு வந்து தங்கத்திலேயே ஒரு பாடை மாதிரியான அல்லது ஒரு சவப்பட்டி மாதிரியான ஒரு பொருளை கிஃப்டாக கொடுத்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதை அனுமதிப்பீங்களா? அதை வருத்தப்படாமல் தங்கத்திலே கொடுத்தாலும் நீங்கள் வாங்கி கொள்ள துணிவீங்களா? காரணம் என்னென்னா, இறப்புங்கிறது இன்னைக்கு அது ஒரு துயர் சார்ந்தது, ஒரு துன்பம் அடிப்படையில் இருக்குது. அதனால் இறந்தவர் வீட்டுக்கு வாசிக்க போகிற எனக்கு அது விழாவாக இருக்கலாம், எனக்கு அது கொண்டாட்டமாக இருக்கலாம். ஏன்னா எனக்கு பணம் வருது, எனக்கு கலையை நான் நிகழ்த்துறேங்கிற அளவில். அவருக்கு எப்படி, இறந்த வீட்டுக்கு எப்படி அது விழாவாக இருக்க முடியும்? அப்படி முடியாது. ஆதி காலத்தில் வயது மூத்த நிலையில் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சாச்சுங்க. மரணம்னு ஒன்று இருக்கான், இந்த வாழ்க்கை போதும், மரணத்தை மனிதன் மனமு வந்து ஏற்ற தருணம் இருக்குல்ல, அது கொண்டாட்டத்துக்குரியதாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. சிறு வயதில் இறந்து போகிறாங்க, தற்கொலை செய்து கொள்கிறாங்க, அல்லது பல்வேறு காரணங்களால் இடையில இறந்து போகிறாங்க. அது துயரத்தை தர்றதுனால மக்களுக்கு அந்த துயரம் தருகிற விஷயம்தான் மேலோங்கி நிற்கிது. இன்னொன்று அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, வாழ்நாளில் கோவில் விழாக்கள் நிறைய வருது, அப்போ எல்லா நேரங்கள்லையும் பறை பங்களிப்பு செய்யுது. அதனால தான் அவங்களுக்கு கோவில் திருவிழாவும் சாமி சாவு இது ரெண்டும் மேலோங்கி நிற்கிது. ஆனால் அவங்களுக்கே தெரியும், சாமிக்கே எதுக்கு போகிறாங்க? ஒரு குழந்தை பிறந்துருச்சு போகிறாங்க, அல்லது குழந்தை பிறக்க போகுது. நீங்கள் இலங்கையெல்லாம் நம்ம யாழ்ப்பாணத்தில் அம்மனை வழிபடுகிற மக்கள் மத்தியிலையும் சோமையாரை வழிபடுகிற மக்கள் மத்தியிலையும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. என்னன்னா, பேறுகாலம் அடைஞ்ச பெண்ணை அங்கே அழைச்சி கொண்டு போயிட்டு கடைசியாக பிரசவம் ஆக போகிற நேரத்துக்கு முன்னாடி ஒரு பறையடித்து அந்த கோவிலை வலம் வருவாங்க. அப்படி வலம் வருவதின் வழியாக சுகப்பிரசவம் ஏற்படும்னு அந்த மக்கள் நம்பினாங்க. அப்படியான அம்மாங்களை, அப்படியான பிறந்த குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி பெரியவங்களாகி இருக்கிறாங்க. அவங்களெலாம் நம்ம சந்தித்து பேட்டி எடுத்தோம், அவங்கள நேர்காணல் செய்தோம். அது அவங்க அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். அப்போ கோவிலுக்கு போனதே மனிதனுடைய தேவையின் அடிப்படையில் தான் இவங்க கலைஞர்களை அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி கல்யாணம் கோவிலில் நடக்குது, அங்கே போய் வாசிக்கிறாங்க. வேறு ஏதேனும் வாழ்வியல் சடங்குன்னா கோவிலோடு தொடர்புடையதாக இருக்குது. அதனால் சாமி சாவுங்கிறது பிரதானமாக மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் இன்னும் வந்தோம்னா, பிறந்தநாள் விழாவிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்கல்ல, அதற்கெல்லாம் கூப்பிடுறாங்க. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிங்க ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு கூப்பிடுறாங்க. இப்போ அங்கங்கே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பெருசாக வளர்ந்துருச்சுல்ல, அதுலேயுமே கூப்பிடுறாங்க. அதனால் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லா அளவுலேயும் இந்த கலை வந்து பங்காற்றுது. ஓகே, இறப்பையே எவ்வளோ அழகாக பார்க்கலாம், நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கலான்றதை நீங்கள் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. இப்போது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பறையை பற்றி பேசினாலும் நிறைய பேர் அதுக்குள்ளே இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்தாலுமே இன்னுமே நிறைய பேருக்கு அது ஒரு வெறுப்பாக தான் இருக்குது. நிறைய சமூகத்துக்கு அது ஒரு வெறுப்பாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் திரைப்படங்கள்லையுமே மற்ற கருவிகள் இசைக்கிறவங்கலாம் வெளியே தெரியுறாங்களே தவிர பறை இசைக்கிறவங்க வெளியே அந்த அளவுக்கு தெரியறது இல்லை. அதுக்கான காரணம் என்ன சார்? அதான் இதன் மேல் ஒரு சாதிய விஷயம் போர்த்தப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே அடிப்படை விஷயம். அதை தூக்கி எறிஞ்சிட்டா, அதை வேண்டான்னு உதறி எரிஞ்சிட்டு வந்துட்டா எல்லாருமே இதை ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இந்த கலை வடிவம் இருக்குது. உலக அளவில் பறை இசை குழுக்கள் இந்தியாவுக்கு பிறகு அமெரிக்காவில் தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா இங்கிருந்து போன தமிழர்கள் அல்லது இங்கிருந்து போன இந்தியர்கள் பறையை ஒரு மிகப்பெரிய துணையாக ஏற்றுக்கொண்டாங்க. அங்கே மனிதர்கள் தமிழர்கள் இணைவதற்கு பாலமாக திகழ்வதே பறை தான். அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சாதி என்பது அது வந்து கொண்டாடக்கூடிய விஷயம் இல்லை. அது சாதி குப்பை, அதில் அந்த குப்பை நல்லா இருக்குது, இந்த குப்பை நல்லா இல்லைன்னு நம்ம கொண்டாட வேண்டியதில்லை.
நாம் எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் தமிழர்கள்ன்ற அளவில் எல்லாம் ஒரு கூட்டு வாழ்க்கை, கூட்டுறவுக்குள்ள வர்றாங்க. அதற்கு ஒரு பெரும் பக்கபலமாக இந்த பறை இசை கருவி இருக்கிறத பார்க்குறோம். ஆக மெல்ல மெல்ல இந்த எண்ணம் மாறிக்கிட்டு வருது. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நிறைய பேருக்கு இன்னும் பறை அப்படின்னாலே சாவுக்கானது, பறையினாலே ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானது அப்படிங்கிற பார்வை இருக்குது. நான் அதை மறுத்தடலை, முற்றிலும் அது முடிஞ்சிருச்சு நம்ம சொல்ல வரல. ஆனாலும் மெல்ல மாறிக்கிட்டு வருது. நீங்கள் பாருங்களேன், ரஹ்மான் சாருடைய மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதேன்னு ஒரு பாட்டு இருக்குது. வெந்து தணிந்தது காடுன்னு நினைக்கிறேன், சிம்பு தம்பியுடைய படம். அந்த படத்தில் மல்லிப்பூ வச்சு வச்சு பாடலுக்கு பர்குஷன், இந்தியன் பர்குஷன் வந்து கிரெடிட்லேயே போட்டிருக்கிறாங்க. என்னுடைய மகன் இனியன் பேரும் போட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க மதிக்கிறதுனால, நேசிக்கிறதுனால தானே ஒரு பறை இசை கலைஞன் பேரை போடுறாங்க. அடுத்து நீங்கள் சந்தோஷ் நாராயணன் ஐயாவுடைய பெரும்பான்மையான படங்களுக்கு புத்தர் கலைக்குழு பறை இசைத்திருக்கிறோம். அவர் எல்லா பாடல்கள்லையும் கிரெடிட் வந்து புத்தர் கலைக்குழுன்னு போடுவார். இப்போ சமீபத்தில் சூர்யா சாருடைய ஒரு பாடல் அவர் குரல்லே வந்திருக்குது. அதுலேயுமே நீங்கள் கிரெடிட்டில் போய் பாருங்கள், புத்தர் கலைக்குழுன்னு பேர் இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் தொடக்கம் நான் நன்றியோட யாரை பதிவு செய்வோம்னா மறைந்த இயக்குனர் கேவி ஆனந்த் ஐயா அவர்கள். ஏன்னா அவர் தான் அவருடைய விஜய் சேதுபதி ஐயா நடித்த படம் கவன் ஒரு படம். அந்த படத்தில் விஷுவல்லையே பறை இசை கலைஞர்கள்னு போட்டு புத்தர் கலைக்குழு கலைஞர்கள் பேர் போட்டார் அவர். ஆமாம், இது எவ்வளோ வலிமையான ஒரு விஷயம். நீங்கள் இப்போ இருக்கிற இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள், நீங்கள் காலா படம் 2 இடத்துல புத்தர் கலைக்குழு பங்களிப்பு செய்தோம். அவர் எந்த அளவுக்கு மரியாதையாக நடத்தி புத்தர் கலைக்குழுன்னு தனி கேரவனே வச்சாங்க. மதிக்காமலா இதெல்லாம் நடக்குது? நேசிக்கிறாங்க, மதிக்கிறாங்க. சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அது சில குறிப்பிட்ட மனிதர்கள்ட்ட பறை குறித்தான ஒரு வாடா போடாங்கிறது, டே அட்ரா அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பேட்டைன்னு ஒரு படம், அதில் ரஜினி ஐயா சொல்லுவார், டேய் அட்ரா 2 கூலிடா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது ஒருமையில் பேசுகிற மாதிரி ஒரு கதையில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் நிஜத்தில் என்ன தெரியுமா நடந்தது? காலா திரைப்படத்தில் கடைசி கிளைமாக்ஸ் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்ப, படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்தப்ப, இயக்குனர் ரஞ்சித் வந்து என்னை கூப்பிட்டு ரஜினி சார்கிட்ட அறிமுகப்படுத்துகிறார். நான் உண்மையிலேயே அந்த ஷூட்டிங்கில் தான் பார்த்தேன், உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஸ்டாருங்க. ஏன்னா அந்த வயசில் அந்த கொளுத்துற வெயிலில் பொட்டல் காட்டில் அந்த படப்பிடிப்பு நடக்குது. கொஞ்சம் கூட அசரவே இல்லை, சோரவே இல்லை. நான் வியந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஏன்னா நாங்கள்லாம் பறையடிக்க அவர் வில்லனை தாக்குற மாதிரி ஒரு காட்சி. அந்த நேரத்தில் இயக்குனர் கூப்பிட்டு என்னை அறிமுகப்படுத்துகிறாரு. அவர் அப்போவுமே கை கொடுத்து வரவேற்கிறாரு. எவ்வளோ பெருந்தன்மை, உண்மையிலே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் மனசு சொல்லுச்சு. அதனால் எல்லா அளவிலையுமே வந்து பறையை கொண்டாடுகிற ஒரு போக்கு தான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. சூப்பர் ஸ்டார் அப்படி உங்களை கூப்பிட்டு பேசணுன்னே அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் பறை இசை கலைஞர்னா ஒதுக்கப்பட்டு இருந்தாங்க. இப்போ அது மாதிரி சூப்பர் ஸ்டாரே கூப்பிட்டு உங்களை பேசும்போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? இல்லை, உண்மையிலேயே அதுதான் நான் சொன்னேன். இது வந்து எல்லா மனிதனுக்கும் அது சாத்தியம் இல்லை. ஒருவேளை நான் ரஜினிகாந்தாக இருந்து, அவர் மணிமாறனாக இருந்து, நான் கூப்பிட்டு அந்த நேரத்தில் அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ வெயில், அந்த வயது, இதை எல்லாவற்றையும் தாண்டி அவர் கை குலுக்குன என்கிட்ட பேசின அந்த தருணம் இருக்குல்ல, அந்த கிரெடிட் முழுக்க இயக்குனர் ரஞ்சித்துக்கு தான் போய் சேரும். ஆனாலும் ஸோ அதை இப்போ நினைச்சாலும் வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது. அதனால தான் அவங்க சினிமாவில் இன்ன வரைக்கும் ஜெயிச்சு நிற்கிறாங்க. இல்லை, எத்தனையோ பேர் வந்தாச்சு, ஆனாலும் அவருக்கான இடம்ங்கிறது அப்படியே தானே இருக்குது. அதுக்கு அவருடைய உழைப்பும் இப்படியான பெருந்தன்மையான அணுகுமுறையும். அவர் அரசியல் ரீதியான அவர் மேலே வைக்கிற விமர்சனங்கள் அதெல்லாம் வேற. ஆனால் அந்த ஒரு கலைஞனா, ஒரு திரைக்கலைஞனா நான் வியந்து பார்த்தேன். அது ரொம்ப நெகிழ்வான தருணம் அது. ஓகே, இந்த இன்டர்வியூ முழுக்க ஒருத்தவங்க அங்கேருந்து உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க, உங்கள் ஒய்ஃப் மகிழினி மேம். அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி 2 பேரும் லவ் மேரேஜா? ஏன்னா நிறைய மேடைகளில் 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துருப்போம். லவ் மேரேஜா எப்படி சார்? கலைத்துறை அவங்க என்னுடைய மாணவி. அவங்க இயல்பாக பாடக்கூடியவங்க. பாட்டும் பறையும் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இயற்கை ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் போய் சொன்னீங்களா,
இல்ல அவங்க சொன்னாங்களா சார்? இங்கே அடிப்படையில் பெண்கள் விரும்பினாலும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் அமையறது இல்லை. நான் தான் வெளிப்படுத்துகிறேன். அது உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பெண்கள் இந்த பறை இசைக்கு வர்றதுன்றது, ஆண்களுக்கு தாண்டி பெண்கள் வர்றதுன்றது பெரிய சாதனையா பார்க்கப்படுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதை? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது இன்னைக்கு இந்த சாதிய எண்ணம் கூட மாறிடுச்சு, சாவுங்கிற எண்ணம் கூட மாறிடுச்சு. ஆனா பெண்கள் உள்ள வர்றதுங்கிறது மிக மிக கொடூர நிலையில நிறைய பெண்கள் வந்து வன்முறையை சந்திச்சு தான் இதுக்கு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு இராணுவத்துக்கு கூட ஆளை எடுத்துடலாம். ஆனால் கலைக்குழுக்கு ஒரு பெண் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, சாத்தியமே இல்லைங்கிற அளவில் தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா இன்னும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காமலே இருக்குது. ஆனால் பெண்கள் பெரும் ஆர்வத்தோடு பெரிய ஒத்துழைப்போடு வர்றாங்க. கணவனாலையும் குடும்பத்தினாலையும், குடும்பம்னா கூட நேரடியாக அப்பா அம்மா கூட இல்லை, அங்காளி பங்காளி கோச்சிக்கிறாரு. என்ன நீ பொண்ணா வளர்க்குற, தெரு தெருவாக உன் பொண்ணை போய் ஆட விடுறிய, பல ஆண்களோடு சேர்ந்து அவங்க பண்ணுறாங்களே. ஏன்னா இங்கே நீங்கள் பாருங்களேன், ஒரு பெண்ணு இந்த பொது சமூகம் அல்லது ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆணாதிக்க சிந்தனை சமூகம் எப்படி வரையறுத்திருக்கு, நீ வந்து கையை வீசி நடக்காத, அடக்கமாறு, ஒடுங்கிரு, இப்படியே தானே சொல்கிறாங்க. அப்போ பறை இசைத்து ஆடும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஓங்கி அடிப்பாங்க, காலை தூக்கி ஆடுவாங்க. அப்போ பறை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நாட்டுப்புற கலைகளுமே உடல் ரீதியாக மன ரீதியான இறுக்கத்தை உடைச்சி ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும். அதான் ஆர்ட் ஃபார்ம், அதுதான் நம்முடைய கலைகள். அது பாடல் கலையாக இருக்கலாம், ஆடல் கலையாக இருக்கலாம், அல்லது இசைக்கருவி இசைக்கிற கலையாக, எல்லா கலை வடிவங்களுக்கும் அது பொருந்தும். குறிப்பாக நாட்டுப்புற கலைகளுடைய சிறப்பே அதுதான். அப்போ ஒரு பெண் வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து கையே இப்படி தூக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையில வந்து கையை ஓங்கி அடின்னு சொல்கிறோம். ஒரு பெண்ணை பறையில் ஓங்கி அடி, விழுகிற அடி ஆதிக்கத்துக்கு எதிரான அடி, ஜாதியத்துக்கு எதிரான அடி, பாகுபாட்டுக்கு எதிரான அடி, அது வெறும் இசைக்கருவியில் விழுகிற அடியில் நம்ம சொல்லி அடிக்க சொல்கிறோம். அப்போ அவங்க ஓங்கி அடிக்கிறாங்க, காலை நல்லா தூக்கி ஆடுறாங்க, ஒரு எதிர்க்க ஆடக்கூடிய சக கலைஞனை பார்த்து சிரித்து ரசித்து ஆடிட்டு வர்றாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியாக உடலியல் ரீதியாக ஒரு பெரிய உந்துதலை வந்து கொடுக்குது. அப்போ இதை வந்து எல்லா குடும்பங்களும் ஒத்துக்கிறது இல்லை. எல்லா இப்போ புத்தர் கலைக்குழுவில் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி 2-3 தம்பதிகள் உள்ளே இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல், அதெல்லாம் ரொம்ப விதிவிலக்கு. ஆனாலும் அந்த பட்டியல் வளரணும், அதை நோக்கி நாம் நகர்றோம். இப்போ வருகிற பெண்கள், இப்போ புத்தர் கலைக்குழுலே வந்து பெண்கள் ஆண்கள் 10 பேர் போகிறோம்னா பெண்கள் 5 பேர் தான் இருக்கிறாங்க. இன்னும் 10-10 சமமாக வந்து பண்ணிட முடியல. அப்படி வர்ற பெண்களும் கல்யாணம் வரைக்கும் வருவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வர முடியாது. ஏன்னா கணவன் ஒத்துக்கணும், அல்லது கணவன் ஒத்துக்கிட்டாலும் கணவன் சார்ந்த குடும்பம் ஒத்துக்கணும். கணவன் சார்ந்த குடும்பம் ஒத்துக்கிட்டாலும் அங்காளி பங்காளி இருக்கான் பாருங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், என் மானம் போகுது, இப்படியா உன் பொண்ணை வளர்ப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அந்த அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? அதனால் இது மெல்ல மாறணும். அது போதுமான அளவுக்கு இல்லை. மாறணும்னா என்ன பண்ணணும் சார்? எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம மாறணும், ஆனா என்ன பண்ணணும்ன்ற ஒரு இது தெரியல. அதுதான் இப்ப பறையை நோக்கி படை திரண்டு பெண்கள் வரணும். அதற்கு ஆண்கள் வந்து இது தவறு இல்லை, இது அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத புரிந்து ஏற்று துணையா நிக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். எப்ப பறை இசை மணிமாறன்றவர் ஆசானா மாறினாரு? இதுவுமே எனக்கு வந்து எப்படி பறை எனக்குள்ள வந்த நாளை நான் சொல்ல முடியலையோ அப்படித்தான் நான் எப்போ அண்ணாவியாரா உருவெடுத்தேன் அப்படிங்கிறது சொல்ல தெரியல. இது வந்து கலைஞர்களை உருவாக்குற முயற்சியில் நிறைய அமைப்புகள், நிறைய மனிதர்கள், நிறைய கலை ஆளுமைகள் ஈடுபடுறாங்க. அதில் சிலர் அண்ணாவியார்களாக வந்திருக்கிறாங்க. அப்படித்தான் நான் பார்க்குறேன். நான் லட்சக்கணக்கான பேரை பறையை கையில் கொடுத்தாச்சு. உலகம் முழுக்க, தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுக்க நம்ம பறை இது வரைக்கும் நான் பறை சேர்த்த தோள்களை என்னாலே அது லட்சத்தை தாண்டிடும். அவங்கெல்லாம் தொடர்ந்து நிகழ்த்து கலைஞர்களாக இருக்கிறாங்கன்னா இல்லை, அது இருந்தால் எண்ணிக்கை பெருகி இருக்கும். இப்போ இன்றைக்கே டி நகர், வானகரம், மயிலாப்பூர், கண்ணகி நகர், இங்கே அடையார் இசைக்கல்லூரி, அங்கே உத்திரமேரூர், இப்படி ஒரு 8 இடங்கள்ல நடக்குது. 8 இடங்கள்லையும் ஒரு இடத்துல ஏறக்குறைய 15 to 25 பேர் பங்கேற்கிறாங்க.
ஆனால் இசைக்கல்லூரி இங்கே 60க்கு மேற்பட்டவங்க பங்கேற்கிறாங்க. இது மெல்ல மெல்ல பெருகிக்கிட்டே வரும். இப்போ பறை இசைன்றது மெல்ல மெல்ல வளர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. இன்னும் அரசாங்கம் இந்த உதவிகள் எல்லாம் செஞ்சா பறை இசை இன்னும் அதிகமா தெரியும், வெளிப்படும் அப்படின்னா என்ன உதவிகள் கேட்பீங்க சார்? உடனடியாக அரசு செய்ய வேண்டிய விஷயமா நாங்கள் இத்தனை நாள் வேண்டுகோள் வச்சது, இது அரசே ஒரு சான்றிதழ் பயிற்சியாக தொடங்கணும்னு தான் நினச்சோம். அதை தொடங்கியாச்சு. இந்த ஆண்டிலிருந்து 25 மையங்களில் இந்த பயிற்சி போகுது. கலைமாமணி விருது பறை இசை கலைஞர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாம் எதிர்பார்த்தோம். கலைமாமணி விருதும் வந்துடுச்சு, பத்மஸ்ரீ விருதும் வந்துடுச்சு. இந்த எண்ணிக்கை இன்னும் பெருகணும். இந்த எண்ணிக்கை இன்னும் பெருகணும். இன்னும் என்னை மாதிரியான கலைஞர்களுடைய பிள்ளைகள் இவங்க போய் வந்து இப்போ என்னுடைய மகன் வந்து பறை தான் அவனுடைய தனித்துவமாக இருக்குது. அதோடு சுருங்கிடாமல் வேறு சில இசைக்கருவிகள் படிக்கிறதுக்கும் அல்லது இவங்க வெளிநாடுகள் போய் படிக்கிறதுக்கும் ஒரு சிறப்பு உதவியை அல்லது சிறப்பு கவனம் அரசு செலுத்தினா உதவியாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இசைப்பீங்கன்றது எங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு நீங்கள் அழகாக பாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்காக ஒரு பாட்டு சார், உங்கள் ஒய்ஃபுக்காக பாடுங்க சார் அழகா. இது மனைவிக்கு ஆன பாடல் அப்படி இல்லாமல் இது மனைவிக்கு ரொம்ப பிடித்தமான பாடல், மக்களுக்கும் பிடிக்கும். கொளுத்துற வெயிலுல கொப்பளம் காலுல கொட்டுற மழையிலும் கொடை பிடிச்சி பார்த்ததில்லை. கொளுத்துற வெயிலுல கொப்பளம் காலுல கொட்டுற மழையிலும் கொடை பிடிச்சி பார்த்ததில்லை. அம்மானி என்னை தாங்க வந்த தேவத அம்போன்னு விடுவேனா நீதான் ஏன் கதை. அம்மானி என்னை தாங்க வந்த தேவத அம்போன்னு விடுவேனா நீதான் ஏன் கதை. தாயே எனக்காய் தன்னையே அர்ப்பணி தாயே. தாயே எனக்காய் தன்னையே அர்ப்பணி தாயே. கொளுத்துற வெயிலுல கொப்பளம் காலுல கொட்டுற மழையிலும் கொடை பிடிச்சி பார்த்ததில்லை. என்ன மட்டுமா சுமந்த எனக்காக கல்லு சுமந்த துளியில நான் உறங்க தூக்கமின்றி உழைச்சி வந்த அம்மா. அம்மா ஓங்கி நீ சிரிச்சத ஒரு நாளும் பார்த்ததில்லை. முடியாம முடங்கியதில் முனகி நான் கேட்டதில்லை. அர்த்த நடு ராத்திரியில் அம்மா அழுதது அர்த்தமே புரியாத சின்ன வயசது. அம்மா என் ஆயுள் வர ஒன்ன சுமக்கணும், அடுத்த பிறவி இருந்தா உனக்கே பிறக்கணும். தாயே எனக்காய் தன்னையே அர்ப்பணி தாயே. கொளுத்துற வெயிலுல கொப்பளம் காலுல கொட்டுற மழையிலும் கொடை பிடிச்சி பார்த்ததில்லை.